1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வாருங்கள். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாயிருந்தவளுமாகி உதவிகளை பெறும் விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு இங்கே 2 தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வயது தகுதி ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது? ஏனென்றால் 60 வயது வரை அந்த விதவையால் உழைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதற்கு மேல் அவளால் அப்படி செய்ய முடியாது. இப்பொழுது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களைக் கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளாயிருந்தால் என்று வசனம் இங்கே சொல்கிறது. அதாவது அந்த விதவையின் முந்தின வாழ்க்கையையும் கவனத்திலே கொண்டே அவளுக்கு உதவி செய்வதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். உங்களுக்கு எதிரே வருகின்ற எல்லா விதவைகளுக்கும் நீங்கள் உதவ வேண்டுவதில்லை. இங்கே பவுல் கூறுகிறது போல தகுதியுள்ள தேவையுள்ள ஒரு உத்தம விதவையாக அவள் இருந்தால் மட்டுமே அவளுக்கு உதவி செய்யுங்கள். ஆம் அருமையானவர்களே, சபையானது இந்த எளிய அதே வேளையிலே மிகவும் அவசியமான கோட்பாட்டிற்கு செல்ல வேண்டியது அவசியம். தேவையில்லாத காரணங்களுக்காக தேவையில்லாத மக்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு தேவையுள்ள தகுதியுள்ள நபருக்கு தகுதியுள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவையை மேலெழுந்த வாரியாக கணக்கிட்டு இல்லாவிட்டால் உணர்ச்சிகளின் அடிப்படையிலே முடிவு செய்து உதவி செய்வதை மேற்கொள்ளக்கூடாது. நம்முடைய சபைகளிலேயே அநேக விதவைகள் கைவிடப்பட்டவர்களாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்க காண முடியும். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இல்லாவிட்டால் சபையானது உதவி செய்ய வேண்டும். இந்த ஆதரவற்ற விதவைகள் சபையின் உதவியை பெறும்பொழுது அவர்களை சபையின் உதவிக்கார பெண்மணிகளாக கூட நியமிக்கலாம். சபையிலே இப்படிப்பட்டவர்களுக்கு பொறுப்புகள் பணிகள் வழங்கப்பட்டு ஆதரிக்கலாம். அவர்கள் சபையிலே எந்த விதத்திலாவது பணிபுரிய வைக்கப்படலாம். ஏனென்றால் நாமே அவர்களை ஆதரிக்க வேண்டும். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை பாருங்கள். இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கனைக்குட்படுவார்கள். அடுத்ததாக இள வயதுள்ள விதவைகளை பற்றி பவுல் சொல்லுகிறார். அவர்கள் மறுமணம் முடிப்பதிலே தவறில்லை. ஆனால் தவறான காரணத்திற்காக விசுவாசத்தை விட்டுவிட்டு மறுமணம் முடிப்பதே தவறு. ஆகவே சபையானது இள வயதுள்ள விதவைகளை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று பவுல் சொல்கிறார். இப்பொழுது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய்த் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்வோமானால், ஒரு வீட்டிலுள்ள குப்பையை இன்னொரு வீட்டிற்கு கொண்டு போகிறவளாக இருப்பாள். குப்பை என்பது அரட்டை, கோள் சொல்லுதல். அவர்கள் பேசத்தகாதவற்றை பேசித் திரிகிறவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் பொதுவாக இளம் விதவைகளுக்கு ஒரு மனைவியாக இருந்து செய்ய வேண்டிய பொறுப்பும் பிள்ளைகள் இல்லை என்றால் வீட்டை கவனிக்கும் பொறுப்பும் குறைந்து விடுகிறது. ஆகவே அவர்களுக்கு அதிக நேரம் இருப்பதால் நேரத்தை செலவழிப்பதற்கு இவ்விதமாக தேவையற்ற பணிகளிலே ஈடுபடுவார்கள். இதை குறித்துதான் ஜாக்கிரதையாயிருக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். இப்பொழுது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளைப் பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கிறேன். நாம் முந்தின வசனத்திலே தியானித்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இளம் விதவை இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதே பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நாம் தியானித்து வரும் இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையிலுள்ள ஆண்கள் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். உலகத்தின் முன்பாக இவர்களுடைய நடக்கைகள் எல்லாம் உன்னதமான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்த காரணம்,
விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. தொடர்ந்து 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை பார்ப்போம். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகிப் போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதின்மேல் வைக்கக்கூடாது. அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இல்லாதபடியினால் சாத்தானை பற்றி விலகி போயிருப்பார்கள். 16ஆம் வசனத்திலே ஒரு விசுவாசியானவன் தன்னுடைய குடும்பத்திலுள்ள விதவைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் மற்ற உதவியற்ற ஆதரவற்ற ஏழை விதவைகளுக்கு சபையானது உதவி செய்யும் முயற்சியிலே ஈடுபட்டு கவனம் செலுத்த முடியும். அப்பொழுதுதான் சபையின் பாரம் குறையும். உதவி செய்யக்கூடிய உறவினர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஆதி திருச்சபையானது தங்களுடைய மூப்பர்களுக்கு, போதகர்களுக்கு சம்பளம் கொடுத்தது என்று அறிகிறோம். அதே வேளையிலே நல்ல மூப்பர்களுக்கு சற்று அதிகமாகவே சம்பளம் கொடுத்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை இப்பொழுது பாருங்கள். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்குப் பாத்திரனாயிருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 4 மற்றும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போன்ற காரியங்களை இணைத்து கூறுகிறார். ஊழியர்களில் ஒரு சிலரே பண ஆசை பிடித்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானோர் ஆத்தும பாரம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே நீங்கள் தாராளமாக காணிக்கை கொடுப்பதனாலே ஊழியரை கஷ்டப்படுத்திவிட மாட்டீர்கள். அவர்களுக்கு தாராளமாக உதவுங்கள். அவர்கள் அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த காரியம் இந்த நாட்களில் பின்பற்றப்பட்டுவிட்டால் அநேக கோள் சொல்லுதலையும் தவறான புரிந்து கொள்ளுதலையும் கசப்பையும் இது சபைகளிலே வெகுவாக குறைத்துவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு சபையின் போதகரோ அல்லது சபையின் உறுப்பினரோ தன்னுடைய காதுகளிலே வந்து மற்றவர்களைப் பற்றி குறைத்து சொல்வதை அனுமதிக்கக்கூடாது என்கிறார். சபையைப் பற்றியோ ஊழியரை பற்றியோ அல்லது வேறு யாரை பற்றியோ கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம் என்கிறார். இல்லாவிட்டால் அவர்கள் சாட்சிகள் முன்பு அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும். எனவே ஒரு காரியத்தை பற்றி ஒருவர் சொல்லும் முன்னர் அதனை பற்றிய உண்மை முழுவதையும் அறிய வேண்டும். அவ்வாறு அவருக்கு உண்மை தெரியுமானால் அதை ஊரெல்லாம் சுற்றித் திரிந்து பரப்புவதை விட அந்த தவறு இழைத்த நபரிடம் நேரடியாக சென்று அவரை தனிமையிலே திருத்த முயற்சித்து வெற்றி பெறலாம் இல்லையா? ஒரு நிர்வாகம் தவறு செய்தது உண்மை என்றால் அந்த தனிப்பட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டிய விதத்திலே தெரிவித்து திருத்தலாம். அப்படியானால் அங்கே பிராதுக்கு இடமில்லை. எந்த ஒரு குற்றச்சாட்டும் ஒரு சாட்சிக்கு மேலானவர்கள் முன்பு சொல்லப்பட வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு தெரிகிறீர்களா? இல்லாவிட்டால் மற்றும் ஒருவர் வந்து உங்களிடத்திலே குறை சொல்லிக் கொண்டிருக்கும் காரியங்களை ரசித்து செவி சாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இவை இரண்டுமே தீமையானது. அதை விட்டுவிட தேவனுக்குள்ளே இன்றே முடிவு செய்வீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் நாங்கள் வாசித்த உமது வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இளைஞனான தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே வாழும் எங்களுக்கும் அதிலே அநேக ஆலோசனைகள் உண்டு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். இந்த ஆலோசனைகளை தங்கள் வாழ்க்கையிலே கருத்திலே கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ நீர் அருள் தாரும். அருமையான ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சியுள்ள ஊழியக்காரர்களாக முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்.
எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். குறிப்பாக விதவைகளை குறித்து நாங்கள் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்ய கிருபையை தாரும். விதவைகளாக இருக்கிற வானொலி நேயர்களுக்காக நாங்கள் குறிப்பாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையிலே நீரே அவர்கள் வாழ்க்கையின் தலைவராயிருந்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ளவும் இவர்களுக்கு தேவையான ஆதரவை கொடுக்கவும் நீரே கிருபை செய்யும். பிள்ளைகள் அவர்களை அன்பாய் நடத்தவும், மருமக்கள்மார் அவர்களோடு கூட தாயைப் போல பழகவும் நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நெருக்கடிகளிலே, பண கஷ்டங்களிலே, சமாதான குறைவின் மத்தியிலே இருக்கிற அருமையான விதவையான தாய்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு தேவையான சகாயத்தை, உதவியை அனுப்பி அவர்கள் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் ஒரு சூழ்நிலையை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.